நம்ம பார்க்க போகிறது ட்ரிக்னாமெட்ரியில் ஒரு கொஸ்டின் பார்க்க போகிறோம். 2021 கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். இஃப் 15 sin power 4 alpha plus 10 cos power 4 alpha is equal to 6 for alpha belongs to R, then the value of 27 secant power 6 alpha plus 8 cosecant power 6 alpha is equal to என்னென்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நமக்கு இஃப் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 15 sin power 4 alpha plus 10 cos power 4 alpha is equal to 6ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ணி இதில் உள்ள சைன் காசோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்கண்ட் கொசிக்கண்டோட வேல்யூ கண்டுபிடிச்சி இதில் சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இந்த வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க ஈக்குவேஷனை ஃபஸ்ட்டு எழுதுவோம். ஸோ என்ன பேசிக் கொடுத்துருக்காங்கன்னா 15 sin power 4 alpha plus 10 cos power 4 alpha equal to 6. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபான்னு இருக்குது. இந்த காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை எப்படி எழுதலான்னா 15 ஆஸ் இட் இஸ் இது அப்படியே வச்சுட்டு சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 10 இன்ட்டு, ஏன்னா இது சைன் இருக்குது, அப்போ இங்கே காஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கா. ஸோ இந்த காசை நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக மாற்றி எழுத போகிறோம். அதுக்கு ஒரு சிம்பிள் ஸ்டெப்பு, காஸ் பவர் 4 ஆல்ஃபாவை எப்படி எழுதலாம், காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் டு 16 எழுதலாம். ஸோ காஸ் பவர் 4 ஆல்ஃபாங்கிறது வந்து காஸ் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ அது எதுக்கு ஈக்குவல், காஸ் பவர் 4 ஆல்ஃபாக தான் ஈக்குவல். ஸோ அப்போ காஸ் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். அடுத்த ஸ்டெப்பு 4 சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் 10 இன்ட்டு, இங்கே காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபாங்கிறது நமக்கு தெரியும் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா. காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டா 1ஆ, அதிலிருந்து நம்ம காஸ் ஸ்கொயர் தீட்டா வேணும் அப்படின்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு யூஸ் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இப்போ இந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 15 சைன் பவர் 4 ஆல்ஃபா ப்ளஸ் இந்த 10 ஃபஸ்ட்டு இது வந்து இது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது, a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை எக்ஸ்பேண்ட் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் உள்ள 10 மல்டிப்ளை பண்ணோம். ஸோ இது வந்து பார்க்க a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்ம்லாம் இருக்குது. ஸோ அப்போ a ஸ்கொயர்னால் 1 மைனஸ் 2ab 2 இன்ட்டு சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். பி ஸ்கொயருங்கிறது என்னென்னா சைன் பவர் 4 ஆல்ஃபா ஈக்குவல் டு 6. ஸோ இது வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டோம். ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 6. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஒரே சைடாக கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு 10 உள்ள மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஆஸ் இட் இஸ் இது அப்படியே எழுதிக்கிறோம். ப்ளஸ் இந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா என்ன ஆகும், 10 மைனஸ் 20 சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா ப்ளஸ் அடுத்தது இந்த 10 உள்ள மல்டிப்ளை பண்ணால் 10 சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 6 இஸ் ஈக்குவல் டு 0. அதாவது 6 ரைட் சைடு இருக்குது, இந்த லெஃப்ட் சைட் கொண்டு வந்துட்டோம். அப்போ மைனஸ் 6ஆக மாறிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 15 சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்குது, இங்கே 10 சைன் பவர் 4 ஆல்ஃபா இருக்குது. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா 25 சைன் பவர் 4 ஆல்ஃபா, அடுத்து மைனஸ் 20 சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. இந்த 10ம் இந்த மைனஸ் 6ம் கன்வெர்ட் ஆச்சுன்னா என்ன ஆகும்னா 10ல் மைனஸ் 6 போச்சுன்னா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ இது 25 சைன் பவர் 4 ஆல்ஃபா மைனஸ் 20 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 0. இதை நம்ம ஒரு ஈக்குவேஷன் ஃபார்மேட்டு மாற்றலாம். என்ன எழுதலாம்னா இப்போ 25ன்னு இருக்குது, 25 நமக்கு என்ன கிடைக்கும், 5 ஸ்கொயர்னு கிடைக்கும். இந்த சைன் ஸ்கொயர் எப்படி சைன் பவர் 4 எப்படி எழுதலாம், சைன் ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர்னு எழுதலாம். மைனஸ் 2 இன்ட்டு 5 இன்ட்டு 2ன்னு எழுதலாமா. 2 5s are 10, 10 2s are 20. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். எதுக்காக எழுதுகிறோன்றதை எக்ஸ்பென்ஷன் நான் சொல்கிறேன். ஸோ இது வந்து 5 ஸ்கொயர்டு, 5 ஸ்கொயர்ட் சைன் ஸ்கொயர்னு இருக்கா. அப்போ 5 சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி இன்ட்டு சைன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா ப்ளஸ் இது வந்து பி ஸ்கொயர்ட் 2 ஸ்கொயர்ட் இஸ் ஈக்குவல் 0. இது பார்க்க ஏ ஸ்கொயர்ட், இது 2ab, இது வந்து பி ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. அப்போ இதை எப்படி எழுதலாம், a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எழுதலாம். ஸோ இதை வந்து a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயரில் எழுதுனா 5 சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா மைனஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6ன்னு எழுதுகிறோம். ஓகேவா. ஸோ இது a ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர்டு. ஸோ பி ஸ்கொயருங்கிறது 4 2 ஸ்கொயர் ஆக்கிட்டோம். ஸோ அப்போ a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னு எழுதிட்டோம். ஸோ இது ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0 கம்பேர் பண்ணோன்னா அப்போ 5 sin squared alpha minus 2 equal to 0 single term வரும், equal to 5 sin squared alpha is equal to 2. அதாவது minus 2 அந்த சைடு கன்வெர்ட் பண்ணால் அது ப்ளஸ் 2ஆக மாறிடும். அடுத்தது sin squared alpha is equal to 2/5ன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ sin squared alpha கண்டுபிடிச்சிட்டோம். ஓகேவா. இந்த sin squared alphaலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம், cos squared alpha கண்டுபிடிக்கலாமா. cos squared alpha is equal to 1 minus sin squared alpha. ஓகேவா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா எழுதணும்னா 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்.
2/5ன்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஸோ சைன் ஸ்கொயர் ஆல்ஃபாவில் 2/5ன்னு அப்ளை பண்ணுறோம். ஸோ 2/5 அப்ளை பண்ணோன்னா எல்சிஎம் எடுத்தோன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணோன்னா 5 - 2ன்னு கிடைக்கும். அப்போ 3/5 கிடைக்கிது. இது எதோட வேல்யூ? காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு, சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா கண்டுபிடிச்சாச்சு. சைன் ஸ்கொயர் ஆல்ஃபா எதோட ரெசிப்ரோக்கல்? கொசிக்கன். சைன் ஸ்கொயர்டு ஆல்ஃபாங்கிறது எதோட ரெசிப்ரோக்கல்னா கொசிக்கன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/2. ஸோ இதை ரெசிப்ரோக்கலாக சேஞ்ச் பண்ணலாம். அதே மாதிரி இதிலேருந்து காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இருக்குது. ஸோ காஸ் ஸ்கொயர்டு ஆல்ஃபானா எதோட ரெசிப்ரோக்கல்? சீக்கன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 5/3ன்னு இருக்குது. ஸோ அப்போ இது காசுலேருந்து சீக்கண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம், சைன்லேருந்து கொசிக்கண்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அடுத்து கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 25 என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க? 27 சீக்கன் பவர் 6 ஆல்ஃபா ப்ளஸ் 8 கொசிக்கன் பவர் 6 ஆல்ஃபா ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ 27 இது வந்து சீக்கன் பவர் 6. இந்த சீக்கன் பவர் 6னால் நம்ம கையில் என்ன இருக்குது? சீக்கன் ஸ்கொயர் தான் இருக்குது. ஸோ அப்போ சீக்கன் ஸ்கொயர்ட் ஆல்ஃபா த ஹோல் பவர் 3ன்னு எழுதலாம். ப்ளஸ் 8 கொசிக்கன் பவர் ஸ்கொயர்ட் ஹோல் க்யூப்னு எழுதலாம். ஓகேவா? ஏன்னா நமக்கு ஸ்கொயரோட ஆன்சர் தான் நம்ம கையில் இருக்குது. ஸோ 27 இன்ட்டு சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா. சீக்கன் ஸ்கொயர் ஆல்ஃபா என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்? 5/3 ஹோல் க்யூப் ப்ளஸ் 8 இன்ட்டு கொசிக்கன் ஸ்கொயர்டு ஆல்ஃபா. கொசிக்கன் ஸ்கொயர்டு ஆல்ஃபானா 5/2 த ஹோல் க்யூப். ஓகேவா? ஸோ அப்போ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா 27 இன்ட்டு 5 க்யூப். 5 க்யூபுங்கிறது என்னது? 27 இன்ட்டு 5 க்யூப். 5 க்யூப்னா 125/3 க்யூப். ஸோ 3 க்யூபுங்கிறது வந்து 27க்கு ஈக்குவல். ப்ளஸ் அடுத்தது 8 இன்ட்டு 5 க்யூப். அகைன் 5 க்யூப்னா 125 டிவைடட் பை 2 க்யூப். 2 க்யூபுங்கிறது உங்களுக்கு என்ன வரும்? 8 வரும். ஸோ 8க்கு 8 கேன்சல் பண்ணலாம், 27க்கு 27 கேன்சல் பண்ணிடலாம். ஸோ அப்போ ரிமைனிங் என்ன இருக்குன்னா 125 ப்ளஸ் 125 ஈக்குவல் டு 250. ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா 250க்கு ஈக்குவல். அப்போ 2 சீக்கன் பவர் 6 ஆல்ஃபா ப்ளஸ் 8 காஸ் பவர் 4 ஆல்ஃபா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னா 250க்கு ஈக்குவலாக இருக்குது. தேங்க்யூ.